பல துன்பங்களுக்கு மத்தியிலும் இந்த இலங்கை வாழ் மீனவர்கள் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் வாழ்ந்து வருகின்றார்கள். ஏனென்றால் கடத்தொழில் என்பது ஒவ்வொரு நாளும் கடலுக்கு செல்லும் போது அவர்கள் உயிர்களையும் துச்சமென மதித்து கொண்டுதான் கடலுக்கு போடுவார்கள். இந்த நிலையில் அசாதாரண சூழ்நிலை காரணமாகவும் அவர்களது இயந்திர கோளாறு காரணமாகவும் இந்த இயந்திர கோளாறு காரணமாக அவர்கள் கரையொதுங்கி இந்தியாவுக்கு சென்ற நிமித்தமாக அங்கே பல காலம் படகிலும் தண்ணி இல்லாமல் பல துன்பங்களை அனுபவித்து இந்தியா கரையொதுங்கி 7 மாதங்களாக குறைந்தது 7 மாதமும் 4 மாதமும் கிட்டத்தட்ட வாழ்ந்திருக்கிறார் இந்தியாவில். இன்றைய எமது அரசாங்கம் அன்றது சனகாவின் அரசாங்கமும் கடத்தொழில் நீரியவள அமைச்சர் சந்திரசேகரன் முயற்சியின் காரணமாகவும் அதே நேரம் அரசாங்கத்தின் நிதியுதவியுடனும் இவர்களை இன்று இலங்கையை கொண்டிருக்க முயற்சி எடுத்து இன்று எமது ஆட்சி அமைத்து 1 மாதங்கள் ஆகின்ற நிலையில் கூட எமது கடினமான ஒரு ஒத்துழைப்பின் காரணமாக ஏனென்றால் குடும்பங்களுடன் இணைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் இவர்களை தங்கி வாழ்கின்ற சமுதாயம், ஏனென்றால் இவர்கள் தொழிலுக்கு போனால்தான் அவர்களது வீடுகளிலும் வருமானம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக இந்த வருமானங்கள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதன் காரணமாக இந்த முயற்சியின் காரணமாக அவர்களை இன்று இலங்கைக்கு எடுத்திருக்கிறோம். செல்வம் மைக்கேல் பிராண்டோ. நான் 6ஆம் மாதம் 10ஆம் தேதி தொழிலுக்கு போய் அடைந்து இந்தியா குழல் ஜெயிலும் இருந்து திருச்சி சிறப்பு முகாமில் இருந்தேன். எனக்கு முதல் அமைச்சர் அவருடன் கதைச்சு எனக்கு ஒரு உதவியும் செய்யவும் இல்லை, எனக்கு ஒரு பயனும் அடிக்கலை. நான் ஒரே சிறைக்கு கிடந்தேன், அழுதன்று கிடந்தேன். இப்போ புது அமைச்சர் வந்த பிறகு இலங்கை அரசாங்க அதிபர் ஜனாதிபதி அவர்கள் வந்த பிறகு எல்லா உதவியும் செய்து எங்களை 2 நாட்டுக்காருக்கும் நன்றி. அவை செய்த உதவிகளுக்கு எல்லாம் நன்றி. எங்களுக்கு டிக்கெட்டு காசு எல்லாம் அவையே தந்து எங்களை மீட்டு கொண்டு வந்து எங்களை மண்ணிலேயே விட்டுட்டார்கள்.